வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு எப்பயும் போல ஒரு த்ரில்லர் ஸ்டோரி கேட்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஹைப் பண்ணிட்டு கேளுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. வாசு வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். காலையில் வேலைக்கு கிளம்பும்போதே அவன் தாய் மாலதி, "டேய் வாசு, இன்னைக்கு சம்பள நாள் தானே! நீ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பும்போது, அப்படியே சுகந்திய ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடு. போகும்போது வெறும் கையோட போய் நிக்காத. பூ, கொஞ்சம் பழம், ஒரு இனிப்பு, கொஞ்சம் காரம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு போ. பாவம் புள்ளத்தாச்சி பொண்ணு" என்று மாலதி சொல்ல, வாசு தலையை ஆட்டியபடியே வெளியே வந்தான். சுகந்தி அவன் தங்கை. இதே ஊரில்தான் கட்டிக் கொடுத்திருக்கிறான். மாப்பிள்ளை ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை. தன் தங்கையை அவர் நன்றாக பார்த்துக் கொள்வதால் அவரை வாசுவுக்கு நிறைய பிடிக்கும். பெண்களை கட்டி கொடுத்து விட்டால் மட்டும் கடமை முடிந்து விடாது. அவர்களை காலம் பூராவும் கண் கலங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும் என்று எந்த கடவுளையும் விட்டு வைக்காமல் வேண்டுவாள் அவன் தாய் மாலதி. ஏனென்றால் அவளுக்கு தன் ஒரே மகள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தாள். தப்பித்தவறி குடிகார மாப்பிள்ளை ஏதாவது கிடைத்து விடுவானோ என்று மாப்பிள்ளை பற்றி தீர விசாரித்துவிட்டு, அவன் நல்லவன் என்று பல பேர் அவனை பற்றி சர்டிபிகேட் கொடுத்த பிறகே ஒரு மனதாக தன் மகளை கொடுக்க சம்மதித்தாள். அவள் வேண்டுதல் வீண் போகவில்லை. மாப்பிள்ளை சொக்க தங்கம். ஒரு நாளும் சுகந்தியை அழ வைத்து பார்த்ததில்லை. வாசு மாலதி சொன்ன அனைத்தையும் வாங்கிக் கொண்டு ஷேர் ஆட்டோ பிடித்து சுகந்தியின் வீட்டருகே சென்றான். அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு வீட்டை நோக்கி நடந்தான். 2 நிமிட நேர அந்த குறுக்கு சந்தில் நடந்து வீட்டை அடைந்தான். அங்கே அவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. வீட்டில் பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. இதை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. போன் செய்யாமல் வந்துவிட்டோமே, எங்கேயாவது வெளியில் கிளம்பி போயிருப்பார்களா? போனை எடுத்து தன் தங்கைக்கு ரிங்கடித்தான். போன் ரிங்காகிக் கொண்டே இருந்தது. எடுக்கவில்லை. மறுபடியும் செய்தான். இப்போதும் எடுக்கவில்லை. பிறகு மாப்பிள்ளைக்கு செய்தான். அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருப்போம். தீர்மானித்தவன் வீட்டு படியருகே அமர்ந்தான். எங்கே போயிருப்பார்கள்? போன் ஏன் எடுக்கவில்லை? சற்று நேரத்துக்கு பிறகு மீண்டும் முயற்சித்தான். போன் ரிங்கானது. இந்த முறையும் போன் எடுக்கவில்லை. மாப்பிள்ளைக்கு செய்து பார்த்தான். ம்ஹும். அதே ஸ்விட்ச் ஆஃப். நேரம் சென்று கொண்டே இருந்தது. கடைசியாக ஒரு முறை முயற்சிப்போம் என்று தன் தங்கைக்கு முயற்சித்தான். ரிங்கானது. வாசு இப்போதுதான் அதை கவனித்தான். வாசலை பார்த்து தன் தங்கையின் செருப்பு வெளியே இருப்பதை. வெளியே சென்றால் இந்த செருப்போடுதான் செல்வாள். உள்ளுணர்வு அவனுக்கு ஏதோ தப்பாகப்பட, வீட்டில் ஏதாவது ஜன்னல்கள் திறந்திருக்கிறதா என்று எழுந்து வீட்டின் பின்புறம் சென்றான். படுக்கையறையின் ஜன்னல் திறந்திருந்தது. மெல்ல எட்டி பார்த்தான். திடுக்கிட்டான். அங்கே அவன் அன்பு தங்கை சுகந்தி இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்தாள். மோகன் தன்னுடைய கடிகாரத்தை பார்த்தான். விடியற்காலை 4 மணி. அந்த பேருந்து நிலையம் இன்னமும் உறங்கிக் கொண்டிருந்தது. மங்கலான டியூப்லைட் வெளிச்சத்தில் ஓரிரு கடைகள் மட்டும் திறந்திருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் முரளி வந்து விடுவான். இது நேற்றே போட்ட திட்டம்தான். ஆனால் அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது என்பது முரளிக்குத்தான் தெரியும். அவன் தான் வந்து விவரிக்க வேண்டும். எதிரில் டீ கடை அப்போதுதான் திறந்து கொண்டிருந்தார் அந்த டீ கடைக்காரர். அந்த குளிரிலும் குளித்து நெற்றி நிறைய விபூதி பூசி நடுவில் சந்தனமும் குங்குமமும் வைத்து அம்சமாக காட்சி தந்தார். ஒரு தம் அடித்தால் தேவலை. மெல்ல நடந்து அந்த கடையை நெருங்கினான். அண்ணே, ஒரு சிகரெட் கொடுங்க. அவர் அவனை நிமிர்ந்து பார்த்தார். தம்பி, ஒரு 10 நிமிஷம் பொறுங்க, பூஜை பண்ணிட்டு தரேன். அந்த டீ கடைக்காரரின் பேச்சு மோகனுக்கு கோபத்தை வரவைத்தது. அண்ணே, குளிர் எடுக்குது. பூஜைய அப்புறமா பண்ணிக்கோங்க. முதல்ல சிகரெட் கொடுங்க. அட, இருப்பா, ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்க. பூஜை பண்ணாம நான் யாருக்கிட்டையும் போனி பண்றதில்ல. கொஞ்சம் கராராகவே சொன்னார் கடைக்காரர். மோகன் சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆட்கள் யாருமில்லை. தன்னுடைய சட்டை பையிலிருந்து அதை இப்போது வெளியே எடுத்தான். அது கத்தி. கடைக்காரர் இப்போது அந்த குளிரிலும் வியர்க்க ஆரம்பித்தார். அந்த பேருந்து பெங்களூரை நோக்கி கிளம்ப தயாரானது. ஆனந்தியும் அவள் அப்பா ராகவனும் அவசர அவசரமாக அந்த பேருந்தில் ஏறினார்கள். ஜன்னலோர இருக்கையை அவள் தந்தைக்கு விட்டுவிட்டு அவர் பக்கத்தில் அமர்ந்தாள் ஆனந்தி. அவருக்கு திடீர் திடீர் என்று வியர்க்க ஆரம்பித்துவிடும். ஜன்னலோர இருக்கை என்றால் வேண்டிய பொழுது ஜன்னலை திறந்து மூடிக்கொள்ளலாம். பஸ் கிளம்பிவிடும் என்று சற்றே ஓடி வந்ததில் அவருக்கு மூச்சு வாங்கியது.
தண்ணீர் பாட்டிலை திறந்து 2 வாய் குடித்தவர் ஆனந்தியை பார்த்தார். ஆனந்தி, ஷங்கருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போகுது. நாம விடியற்காலையில பெங்களூரு வந்துருவோம்னு சொல்லிடு. சரிப்பா, இதோ இப்பவே அவருக்கு ஃபோன போட்டு சொல்லிடுறேன். சொன்ன ஆனந்திக்கு வயது 20. சிவந்த மேனி, அழகான வட்ட முகம், கண்களுக்கு மை தீட்டி இருந்தாள். வெள்ளையும் பிங்கும் கலந்த கலவையில் சுடிதார். ஷங்கர் என்பவனிடம் தகவல் சொல்லிவிட்டு போனை அணைத்தாள். அப்பா, அவருக்கு தகவல் சொல்லிட்டேன்பா. பெங்களூர் வந்ததும் ஃபோன் பண்ண சொல்லி இருக்காரு. சரிம்மா, சொன்ன ராகவன் ஆனந்தியிடம் ஏதோ சொல்ல வந்தவர் சொல்லாமல் அமைதியானார். என்னப்பா, ஏதோ சொல்ல வந்தீங்க போல இருக்கு. இல்லம்மா, இந்த காலத்து பொண்ணுங்கள நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. சொன்ன தன் தந்தையை ஒரு நொடி பார்த்தாள். என்ன ஆனந்தி அப்படி பாக்குற? ஒருத்தர ஒருத்தர் நேர்ல பார்த்து காதலிக்கிற காதலே பாதி தோல்வியில முடிஞ்சிருது. நீ என்னடான்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு காதலிச்சிருக்க. நீ காதலிச்சுக்கிட்டு இருக்கிற சங்கரை இன்னும் ஒரு வாட்டி கூட நேர்ல பார்க்கல. வெறும் போன்ல தான் பேசியிருக்கிற. ஆனா, அவன் ஆள் எப்படி என்னன்னு தெரியாது. எந்த கேரக்டர்னும் தெரியாது. முதலா அவன சந்திக்க போறோம். அப்பா, நீங்க கவலையே படாதீங்க. என்னோட சங்கர பத்தி எனக்கு நல்லா தெரியும். மத்தவங்க மாதிரி எல்லாம் இல்ல. அவரு ரொம்ப நல்லவரு. உதாரணமா, வேற யாரா இருந்தாலும் தனியா தான் வர சொல்லியிருப்பாங்க. ஆனா சங்கர், நீ தனியா வர வேணாம். துணைக்கு உங்க அப்பாவையும் கூட்டிக்கிட்டு வான்னு சொல்லும்போதே தெரியல, அவர் எவ்வளவு நல்லவர்னு. அவர் சிரித்தார். ஆனந்தி, தெருவுல தண்ணி தேங்கி நின்ன பள்ளம் எது, மேடு எதுன்னு எப்படி தெரியும்? காதல் உன் கண்ண மறைச்சிருக்குது. அப்பா, நான் வார்த்தைகளால சொன்னா உங்களுக்கு புரியாது. நாளைக்கு காலையில அவர நீங்களே நேர்ல பார்க்க தானே போறீங்க. அப்ப சொல்லுங்க, அவரு நல்லவரா, கெட்டவரான்னு. சங்கர் நல்லவனா இருக்கணுங்கிறது தாம்மா என்னுடைய ஆசையும். அதனால தான் நீ சொன்னதும் எந்த கேள்வியும் கேட்காம உன் பின்னாடியே கிளம்பி வரேன். ஊருல எந்த அப்பா இப்படி இருப்பான்? ஆனந்தியும் முன்பின் அவனை பார்த்ததில்லை. வெறும் போன் மூலமாகத்தான் அவனுடன் பழக்கம். அதில் அவன் சொன்ன தகவலும் பேசிய விதமும் அவனை நல்லவனாகவே காட்டியது. இருந்தாலும் அப்பா சொல்லும்போது உள்ளுக்குள் ஒரு பயம் எட்டி பார்க்கத்தான் செய்கிறது. ஆனந்தி இப்போது கடவுளை வேண்டிக் கொண்டாள். ஷங்கர் நல்லவனாக இருக்க வேண்டுமென்று. ஆனந்தியின் எண்ணம் பலிக்குமா? ஷங்கர் நல்லவனா, கெட்டவனா என்று போக போகத்தானே தெரியப் போகிறது. அந்த பேருந்து நிலையத்திலிருந்து மெல்ல வெளியே வந்து பெங்களூர் சாலையில் கிளம்பத் தொடங்கியது. அத்தியாயம் 2. சுகந்தி, இன்னும் எவ்வளோ நேரம் தான் கண்ணாடி முன்னாடியே நின்னு உன் முகத்தை பார்த்துக்கிட்டு நிப்ப? காலேஜுக்கு நேரம் ஆகுதுல்ல, சீக்கிரமா கிளம்பு. உன் அண்ணன் வெளியில வண்டியை ஆன் செஞ்சு காத்துக்கிட்டு இருக்கிறான். மாலதி சத்தம் போட சுகந்தி ஓட்டமும் நடையுமாக வீட்டை விட்டு ஓடினாள். வெளியே வாசு காத்து கொண்டிருந்தான். சுகந்தி, இன்னைக்கும் நீ லேட்டு. இப்படி நீ லேட்டா வர்றதுனால நான் வண்டியை வேகமா ஓட்ட வேண்டியதா இருக்குது. நீ கொஞ்சம் சீக்கிரமாவே வந்தா நிதானமா போகலாம் இல்லையா? அண்ணா, நான் அப்பவே ரெடி. இந்த அம்மா தான் சாப்பாடு கட்டித்தர லேட் பண்ணிட்டாங்க. சுகந்தி அழகாக பொய் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அதை கேட்டு அவளை அடிக்க ஓடி வந்தாள் அவள் தாய் மாலதி. அண்ணா, அம்மா அடிக்க வராங்க, சீக்கிரமா போங்கண்ணா. வண்டியை கிளப்பினான் வாசு. அண்ணா, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். சுகந்தி, பறக்காத, பொறுமையா இரு. சரியா உன்ன நேரத்துக்கு கொண்டு போய் விட்டுடுவேன். சொன்ன வாசு வண்டியின் வேகத்தை கூட்டினான். சரியான நேரத்தில் அவளை காலேஜின் வாசலில் விட்டான். அவனுக்கு விடை கொடுத்துவிட்டு கேட்டின் உள்ளே சென்ற சுகந்தி நேராக கேண்டீனுக்கு சென்றாள். அங்கே அவளுக்காகவே காத்து கொண்டிருந்தான் ஷங்கர். கையில் ஒரு ரோஜா மலர். ஷங்கர், எனக்கு ரோஜா பூ பிடிக்கும்னு உன்கிட்ட சொன்னது தப்பா போயிடுச்சு. இப்படி தினமும் ரோஜா பூவை கொண்டு வரீங்க? சுகந்தி சொல்ல, இது என்னோட பாக்கியம். எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நான் கேட்டா கூட வாங்கி தர மாட்டீங்க. சுகந்தி, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. இன்னைக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவங்க பெரியவர்களாகி அதுக்கப்புறமும் கூட நான் உனக்கு பூ கொடுக்கறத நிறுத்தவே மாட்டேன். புரிஞ்சுதா? ஷங்கர், அதையும் பார்க்கத்தானே போறேன். பாரு பாரு, நல்லா பாரு. அதுக்கு முன்னாடி இந்த பூவை தலையில வச்சுக்க. ஷங்கர், சாயங்காலம் நான் வீட்டுக்கு கிளம்பும்போது இந்த பூவை தலையில இருந்து எடுக்க நீங்க ஞாபகப்படுத்தணும். சுகந்தி, நான் தர்ற இந்த பூ உன் தலையில வாடுற வரைக்கும் கூட இருக்க மாட்டேங்குது. அது என் தலையில இல்லைனாலும் பத்திரமா என் பையில இருக்கும் ஷங்கர். சுகந்தி, நீ என்ன சொல்ற? ஆமா ஷங்கர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த பூவை தூக்கி குப்பையில போடுறதில்ல. அத தினமும் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிடுறேன். அது நல்லா வாடினதுக்கு அப்புறம் தான் மறுநாள் காலேஜுக்கு வந்து குப்பையில போடுவேன். நிஜமாவா? ஆமா ஷங்கர். சுகந்தி,
வீட்டுல அத வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ? உங்க ஞாபகமா அத பக்கத்துல வச்சுக்கிட்டு படுப்பேன். அது பக்கத்துல இருந்தா, நீங்களே என் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அட! நிஜமாவா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், சொன்னவள் அவனிடம் விடை பெற்று அதை தலையில் வைத்துக்கொண்டு வகுப்பறையை நோக்கி கிளம்பினாள். அவன் தன் பார்வையிலிருந்து மறைந்ததும் தன் தலையில் இருந்த அந்த பூவை, அந்த ரோஜா பூவை எடுத்து குப்பையில் போட்டாள். பேருந்து பெங்களூரை நோக்கி வந்து கொண்டிருக்க, ஆனந்தி தன் தந்தை ராகவனை பார்த்தாள். ஏம்மா அப்படி பார்க்கிற? அப்பா, நீங்களும் லவ் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லி இருக்கிறீங்க. உங்க காதல் எப்படிப்பா? உங்க காதலுக்கு வீட்டுல நிறைய எதிர்ப்பு இருந்துச்சா? ராகவன் புன்னகைத்தார். அந்த காலத்துல காதல்னாவே பெரும்பாலும் யாருக்கும் பிடிக்காது. வீட்டுல பெரியவங்களா பார்த்த பொண்ணத்தான் கட்டிக்கணும். அப்படித்தான் எனக்கும் ஒரு பொண்ணு பார்த்தாங்க. ஆனா நான் அந்த பொண்ண பார்க்கல. அப்பதான் உங்க அம்மாவ காதலிக்கிற விஷயத்தையே சொன்னேன். என்னோட அப்பா அம்மா சம்மதிச்சாலும் எங்க தாத்தா அதுக்கு சம்மதிக்கவே இல்ல. நான் பிடிவாதமாவே இருந்தேன். தாத்தாவுக்கு ஒரே கோவம் என் மேல. இருந்தாலும் அவங்க சம்மதிக்கவே இல்ல. ராத்திரியோட ராத்திரியா உங்க அம்மாவ அழைச்சுக்கிட்டு பெருமாள் கோவில்ல தாலிய கட்டிட்டேன். ஆனா வீட்டுல எங்கள அனுமதிக்கவே இல்ல. எங்க தாத்தா ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து தல முழுகிட்டாரு. நாங்க அங்கிருந்து வந்து கொஞ்ச நாள் ஒரு வாடகை வீடு எடுத்து தான் தங்குனோம். தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எங்க வீட்டுக்கு குடி வந்தோம். அப்புறம் அம்மா வீட்டுல? அம்மா வீட்டுலயும் பெருசா எதிர்ப்பு தான். நீ பிறந்த பிறகு தான் அவங்க வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா எதிர்ப்பு குறைஞ்சு சகஜ நிலைக்கு வந்தாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மாவ கல்யாணம் பண்ணீங்க. ஆனா, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ குடுத்து வைக்கவே இல்லையே! அம்மா அவ்வளவு சீக்கிரம் இறந்திருக்க கூடாது. ராகவனின் கண்களில் நீர் கசிந்தது. கண்களை துடைத்துக்கொண்டு, அதுதான் விதிங்கிறது. இந்த பூமியில யார் யாருக்கு எத்தன நாள்னு விதிச்சிருக்கோ, அவ்வளவு நாட்கள் தான் இந்த பூமியில உயிர் வாழ முடியும். உங்க அம்மாவோட நாட்கள் அவ்வளவுதான். ஆனந்தியின் கண்களும் ஈரமானது. தூரத்தில் பெங்களூர் நகரத்தின் மின் விளக்குகளின் வெளிச்சம் கண்களில் தெரிய ஆரம்பித்தது. டீக்கடை. தன்னை நோக்கி மோகன் கத்தியை காட்ட நடுநடுங்கி போய்விட்டார் அந்த டீக்கடைக்காரர். பிறகு சட்டென்று இயல்பு நிலைக்கு வந்து, என்ன தம்பி, இதுக்கெல்லாம் கத்திய காட்டிக்கிட்டு, முதல்ல உள்ள வைங்க. உங்களுக்கு இப்ப என்ன, சிகரெட்டு தானே வேணும்? ஒண்ணு என்ன, ஒரு பாக்கெட்டே தரேன். சொன்னதோடு நில்லாமல் ஒரு பாக்கெட் சிகரெட்டை எடுத்து நீட்ட, மோகன் அதிலிருந்து ஒன்றை மட்டும் உருவி பற்ற வைத்துக் கொண்டு சிகரெட்டுக்கான பணத்தையும் மறக்காமல் பாட்டில் மீது வைத்துவிட்டு நடந்தான். இன்னமும் அந்த டீ கடைக்காரர் நடுங்கிக் கொண்டிருந்தார். தான் பிடித்துக் கொண்டிருந்த சிகரெட் முடிவதற்குள் அங்கே முரளி வந்து நின்றான். முரளி வாட்ட சாட்டமான உடல்வாகு, பார்க்க கம்பீரமாக நின்றான். மோகன், ரொம்ப நேரமாச்சா நீ வந்து? ஆமா முரளி, கிட்டத்தட்ட அரை மணி நேரம். குளிருல நடுங்க விட்டுட்டியே. சரி வா, ஒரு சிகரெட் பிடிச்சுக்கிட்டே பேசுவோம். இருவரும் அதே டீ கடையை நோக்கி சென்றனர். அவர் இன்னமும் பூஜை செய்யாமல் பேய் அறைந்த மாதிரி அமர்ந்திருந்தார். இவர்களை பார்த்து திடுக்கிட்டவர் எழுந்து பவ்யமாக, என்ன சார் வேணும்? அவர் கேள்வியில் நிறையவே பயம் தெரிந்தது. அவர் ஒரு பாக்கெட்டை நீட்ட அதை பெற்றுக்கொண்டு பணத்தை கொடுத்தான் மோகன். மோகன், என்ன ஆச்சு இந்த டீ கடைக்காரருக்கு? உன்னை பார்த்து இப்படி நடுங்குறாரே? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. பொம்மைய காட்டுனேன். அதான் இப்படி. இருவரும் ஒரு இடத்தில் அமர்ந்தனர். முரளி, இப்ப சொல்லு உன் திட்டத்த. நேத்து மப்புல இருந்ததுனால நீ சொன்னது கொஞ்சம் சரியா புரியல. முரளி புகையை இழுத்து விட்டான். மோகன், வாழ்க்கையில உயர நாமளும் சின்ன சின்னதா நெறைய தப்பு பண்ணி எந்த முன்னேற்றமும் இல்லாம அப்படியே தான் இருக்கிறோம். இப்போ நாம போடுற திட்டம் நம்மள நிச்சயமா வாழ்க்கையில உயர்த்தும். அதான் நேத்தே சொல்லிட்டியே, அந்த திட்டத்த மட்டும் சொல்லு. முரளி அனைத்தையும் சொல்லி முடித்தான். இன்னும் எத்தன காலம் தான் இப்படி நம்ம முதலாளிக்கே சம்பாதிச்சு குடுக்கறது? நாமளும் வாழ்க்கையில முன்னேற வேணாமா? இந்த வாட்டி சரக்கு 5 கோடிக்கு வருது. அத நாம நம்ம திட்டப்படி கொள்ளையடிக்க போறோம். சரி முரளி, இது நம்ம முதலாளிக்கு தெரிஞ்சா நிச்சயம் நம்மள உயிரோட விடமாட்டாரே! மோகன், நீ ஒண்ணும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ என் கூட இருந்தா அது மட்டும் போதும். எனக்கு உயிர் பயம் இல்ல முரளி. ஏன்னா, நான் ஒரு அனாதை. இந்த உயிர் எப்ப போனாலும் எனக்கு கவலை இல்ல. என்னோட கவலையெல்லாம் உன்ன நெனச்சா தான். ஆமா முரளி, உன்ன நெனச்சா தான் எனக்கு பயமாவே இருக்கு. உன்ன நம்பி மனைவி, 2 குழந்தைகள்னு ஒரு குடும்பமே இருக்கே! மோகன், அத பார்த்தா நாம தொழில் பண்ண முடியுமா? நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். உயிர் பயம் எனக்கும் கொஞ்சம் கூட இல்ல. என்ன முரளி சொல்ற? உனக்கு உயிர் பயம் இல்லையா? உன்ன நம்பி உன் குடும்பம் இருக்கிறத நீ மறந்துட்டியா? மறக்கல மோகன். எனக்கு உயிர விட வாழ்க்கையில முன்னேறணுங்கிற வெறி தான் நிறைய இருக்கு. ஆமா மோகன், எனக்கு இப்போ உயிர விட பணம் தான் முக்கியம். அப்போ உயிர் முக்கியம் இல்லையா? அது 2வது பட்சம் தான். முரளி சொல்ல மோகன் புன்னகைத்தான். முரளி, அப்போ நீ உயிர விட்டுட.
மோகன், நீ என்ன சொல்ற? என்ன முரளி, புரியலையா? உன் உயிர விட்டுடுன்னு சொல்றேன். சொன்ன மோகன் கத்தியை வெளியே எடுத்தான். முரளி பெரிதாக திடுக்கிட்டு போனான். அத்தியாயம் 3. பெங்களூர். விடியற்காலை 4 மணி. மடிவாளா பஸ் ஸ்டாப். பேருந்து பெரிய சத்தத்தோடு நிற்க ஆனந்தியும் அவள் தந்தை ராகவனும் இறங்கினார்கள். 2, 3 ஆட்டோக்காரர்கள் முட்டி மோதி அவர்களை நெருங்கி எங்கே போக வேண்டும் என்று கேட்க, இல்லைங்க, எங்களை அழைச்சுக்கிட்டு போக யாரோ வராங்க என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து சற்றே தள்ளி வந்து நின்றனர். ஆனந்தி, ஷங்கருக்கு ஃபோன் பண்ணு. ஆனந்தி போனை எடுத்து காதருகே வைத்தாள். அப்பா, போன் ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை தூங்கிட்டாரோ என்னமோ. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருமா. ஆனந்தி மீண்டும் முயற்சித்து சோகத்துடன் சொன்னாள். போனை எடுக்கலப்பா. அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் அதே நேரம் அந்த இருட்டில் ஒருவன் ஆட்டோவிலிருந்து ஆனந்தியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். மாலை. சங்கர் சுகந்தியின் வருகைக்காக கேன்டீனில் காத்து கொண்டிருந்தான். சிகரெட் பிடிக்க வேண்டும் போலிருக்க எழுந்து வெளியே வந்தான். பற்ற வைத்தான். அது அவனுக்கு இதத்தை கொடுத்தது. அவன் தோள் மீது கைவிழ திரும்பி பார்த்தான். நகுலன் புன்னகைத்தவாறே நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் ஷங்கரும் பதிலுக்கு புன்னகைக்க, என்ன ஷங்கர், எப்படி இருக்க? வாயேன், டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். நகுலன் அழைக்க இருவரும் கேன்டீனுக்கு சென்றனர். டே ஷங்கர், நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது உங்க காதல்? நகுலன் கேட்க ஷங்கரின் கண்கள் லேசாக ஈரம் கசிந்தது. அதை கவனித்த நகுலன், டே ஷங்கர், ஏன்டா கண் கலங்குற? என்னாச்சு? சுகந்தி உன்னை விரும்பலையாடா? இல்லடா. டே ஷங்கர், காலையில கூட நீங்க 2 பேரும் இதே கேன்டீன்ல பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். நீ கூட ரோஜா பூ கொடுத்த. அவளும் அதை தலையில வச்சுக்கிட்டா. அப்புறம் என்னடா, காதலிக்கலன்னு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஷங்கர் தன் சட்டை பையிலிருந்து அதை வெளியே எடுத்தான். ஒற்றை ரோஜா. நகுலன், இத பாரு, காலையில நான் கொடுத்தது, சுகந்தி தலையில வச்சுக்கிட்டது. இது மறுபடியும் எப்படி என் கைக்கு வந்ததுன்னு கேக்குறியா? அவளே தலையில இருந்து எடுத்து அவளே குப்பையில போட்டுட்டா. ஆமா நகுலன், தலையில வச்ச கொஞ்ச நேரத்திலேயே மறைவா எடுத்து குப்பையில போட்டுட்டா. அத பார்த்ததும் என் நெஞ்சே நொறுங்கிடுச்சு. நகுலன், எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. சொன்ன ஷங்கரை என்ன என்பது போல பார்த்தான் நகுலன். சுகந்தி வேற யாரையோ விரும்புறா போல இருக்குது. என்கிட்டயே போலியா நடிக்கிறா. அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. ஷங்கர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தூரத்தில் சுகந்தி வருவது தெரிந்தது. சரி ஷங்கர், சுகந்தி வந்துகிட்டு இருக்கிறா, நான் கிளம்புறேன். ஷண்முகமும் பாண்டுரங்கனும் பூட்டை உடைத்து கதவை திறந்தனர். ரஞ்சித் உள்ளே செல்ல அவனை தொடர்ந்து இருவரும் உள்ளே வந்தனர். கண்களில் நீர் கசிய வாசுவும் தன் தங்கையை வாசு தொட்டு விடாதபடி பார்த்து கொள்ள ரஞ்சித் கண்களாலேயே சண்முகத்துக்கும் பாண்டுரங்கனுக்கும் சைகை காட்ட அவர்கள் அதை சரியாக புரிந்து கொண்டு அவனை பக்கத்திலிருந்து பார்ப்பதிலேயே குறியாக இருந்தனர். ரஞ்சித் இறந்து கிடக்கும் சுகந்தியை பார்த்தான். பல இடங்களில் கத்திக்குத்து. ரத்தம் நிறைய சிந்தி உறைந்து போய் அதன் மேல் ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தன. அவள் நைட்டி அணிந்து கொண்டிருந்தாள். கொலைகாரனிடம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள நிறைய போராடி இருப்பாள் போல. நைட்டி பல இடங்களில் கிழிந்து காணப்பட்டது. ஐயோ, பாவம்யா, புள்ளத்தாச்சி பொண்ணு, ஈவு இரக்கமில்லாம அநியாயமா கொன்றுக்காங்க. ஷண்முகம் வருத்தப்பட்டார். ஷண்முகம், ஒரு கர்ப்பிணி பொண்ணை இந்த அளவுக்கு கொடூரமா கொன்னிருக்காங்கன்னா நிச்சயமா அவ ஏதோ ஒரு விஷயத்துல பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கான் போல தெரியுது. இத பத்தி விசாரிச்சாவே இந்த கேஸோட உண்மை நிலை வெளியில வரும். வாசு தன் சோகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதவாறே இருக்க ரஞ்சித் பொறுமையாக இருந்து மெல்ல அவனிடம் விசாரணையை தொடங்கினான். சொல்லுங்க, உங்க பேரு என்ன? நீங்க தானே எனக்கு தகவல் கொடுத்தது? ஆமா சார், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். சரி, உங்க பேர் என்ன? சார், என் பேரு வாசு. இவ என்னோட தங்கை சுகந்தி. அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். பேரு மாலதி. 1 வருஷம் முன்னாடி தான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ 7 மாசம் முழுகாம இருக்கா. சரி, உன் தங்கச்சி வீட்டுக்காரர் பேர் என்ன? என்ன வேலை பார்க்கறாரு? சார், அவர் பேரு நகுலன். என்ன பேர் சொன்னீங்க? அவர் பேரு நகுலன். ஒரு தனியார் கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எங்க அவரு? அவர்கிட்ட விசாரிக்கணும். அவருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டீங்களா? சார், தகவல் சொல்லத்தான் நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன் சார். அவர் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. ரஞ்சித் திரும்பி சண்முகத்தை பார்த்தான். சண்முகம், அந்த நம்பரை வாங்கி நீங்க ஒரு வாட்டி உங்க ஃபோன்ல ட்ரை பண்ணி பாருங்க. சொன்ன ரஞ்சித் வாசுவிடம் திரும்பி, உங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா?
அப்படி யாராவது எதிரிங்க இருந்தா சொல்லுங்க. அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல சார். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சண்முகம், சார், போனு ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு சார். ரஞ்சித் மீண்டும் ஒருமுறை வீட்டை சுற்றி நோட்டமிட்டான். அது 2 படுக்கை அறைகள் கொண்ட வீடு. வீடு முழுக்க பார்வையால் சுற்றி பார்த்த ரஞ்சித், சண்முகம், அந்த அறை மூடி இருக்குது. திறங்க பார்க்கலாம். ஏதாவது திருட்டு போயிருக்கான்னு பார்ப்போம். இல்ல ஏதாவது தடயம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கே. சண்முகம் அந்த அறையின் அருகே சென்று வெறுமனே மூடியிருந்த அந்த கதவை உள்ளே தள்ள அது திறந்து கொண்டது. உள்ளே பார்த்தவர் பெரிதாக அதிர்ந்தார். அங்கே சுகந்தியின் கணவன் நகுலன் கட்டிலில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தான். அவன் மேல் ஒரு ஒற்றை ரோஜா. ஆம், அவன் உடல் மீது ஒரு ஒற்றை ரோஜா பூ இருந்தது. அத்தியாயம் 4. தன் எதிரில் வந்தமர்ந்த சுகந்தியை நிமிர்ந்து கூட பார்க்காமல் எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்து கொண்டிருந்தான் ஷங்கர். சுகந்தி அவனை சந்தேகமாக பார்த்தாள். எப்போதும் தான் அவன் எதிரில் வந்தால் ஆவலாக பேச வருவான். இன்று என்ன ஆனது அவனுக்கு? யோசித்தபடியே, ஷங்கர், என்ன யோசனை? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல சுகந்தி, நான் நார்மலா தான் இருக்கேன். இல்ல ஷங்கர், உங்க முகத்துல என்னமோ மாற்றம் தெரியுது. நீங்க வழக்கமாவே இல்ல. ஷங்கர் அவளை பார்த்தான். சுகந்தி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அதுக்கு நீ சரியான பதில் சொல்வியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஷங்கர், ஏன் புதிர் போடுறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. சுகந்தி, நீ என்ன மனசார விரும்புறியா? ஷங்கர் அப்படி கேட்க சுகந்தி உள்ளுக்குள் திடுக்கிட்டாள். இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், ஷங்கர், ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? உங்களை நான் உயிருக்கு உயிரா விரும்புறேன். உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம்? சுகந்தி, காலையில நான் கொடுத்த ரோஜா பூ எங்க? சுகந்தி ஒன்றும் அறியாதவள் போல தன் தலையின் பின்புறம் தொட்டு பார்த்து, எங்கேயோ கீழே விழுந்திருக்கும் போல. சுகந்தி, எங்கேயோ உனக்கு தெரியாம விழுந்திருந்தா பரவாயில்ல. நீயா தூக்கி குப்பையில வீசி எறிஞ்சா? சுகந்தி, இத பாரு, நீ தூக்கி போட்ட ரோஜா பூ. சொல்லிவிட்டு ஷங்கர் காட்ட சுகந்தி தலை குனிந்தாள். எனக்கு வருத்தமா இருக்கு சுகந்தி. ஏன் இப்படி பண்ணுன? உனக்கு என்ன பிடிக்கலையா? அப்படி என்ன பிடிக்கலைன்னா நேரடியா சொல்லிட வேண்டியது தானே. ஏன் இந்த காதல்ங்கிற பொய் வேஷம்? அதுவரை அமைதியாக இருந்த சுகந்தி, ஷங்கர், வேற என்ன செய்ய சொல்றீங்க? தினமும் நீங்க என்ன காதலின்னு பின்னாடி வந்து தொல்லை கொடுக்கறதும் இல்லாம, காதலிக்கலைன்னா உயிரையும் விட்டுடுறதா சொல்லி எத்தனை வாட்டி என்ன மிரட்டுனீங்க. நான் என்ன செய்வேன்? அந்த நேரத்துல எனக்கு வேற வழியே தெரியல. அதான் உங்களை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். என்ன மன்னிச்சிருங்க ஷங்கர். உங்க தொல்லை தாங்க முடியாம தான் உங்களை காதலிக்கிறது மாதிரி நடிச்சேன். நான் வேற ஒருத்தரை விரும்புறேன். சுகந்தி, யார் அது? யார் அந்த அதிர்ஷ்டசாலி? அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஷங்கர் கேட்டுவிட்டு அவளை பார்க்க சுகந்தி சில நிமிடங்கள் மௌனமாக இருந்துவிட்டு பின் தொடர்ந்தாள். ஷங்கர், அது வேற யாரும் இல்ல, உங்க நண்பர் நகுலன். சொல்லிவிட்டு சுகந்தி எழுந்து போக ஷங்கர் அந்த நொடி உள்ளுக்குள் நொறுங்கி போனான். தன் கையில் வைத்திருந்த ரோஜா பூவை காலில் போட்டு கசக்கினான். அது தன் இதழ்களை மொத்தமாக இழந்து கொண்டிருந்தது. மோகன், நீ என்ன சொல்ற? முரளி திடுக்கிட்டு போய் கேட்க, முரளி, உன்னோட உயிரை விட்டுடுன்னு சொல்றேன். முரளி மெல்ல சிரித்தான். என்ன மோகன், முதலாளிக்கு உன்னோட விசுவாசத்தை காட்ட என்ன கொல்ல போறியா? இல்ல முரளி, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. உன்னை கொல்ல போறதுக்கான காரணமே வேற. முரளி புரியாமல் நின்றான். என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கியா? சொல்றேன் கேளு. முரளி, சில விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. ஆனா அப்படி நமக்கு தெரியாத விஷயங்கள் ஒரு நாள் நமக்கு தெரிய வரும்போது அதிர்ச்சியா, பேரதிர்ச்சியா இருக்கும். இப்ப நான் சொல்ல போற விஷயம் கூட உனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். முரளி, அந்த அதிர்ச்சியிலேயே நீ உயிரை விட்டுட்டேன்னா என்னோட கத்திக்கு வேலை மிச்சம். இருந்தாலும் நீ சாக போற நேரத்துல உனக்கு இந்த அதிர்ச்சி தேவையானதான் யோசிக்கிறேன். அந்த ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்காம உன்னை நான் கொன்னுட்டேன்னா நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னோட ஆத்மா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும். அப்புறம் என்ன பழிவாங்க பேயா வந்து அலைவ. அப்புறம் உன்னை பார்த்து நான் பயந்துகிட்டு சாகணும். வேணாம் முரளி இந்த விளையாட்டு. நான் அந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நீ அதை கேட்டுட்டு நிம்மதியா செத்துடு. முரளி, உனக்கு ஆனந்திய தெரியுமா? ஆனந்தி? ஆனந்தி பலமுறை ஷங்கருக்கு போனில் தொடர்ந்து முயற்சித்தும் அவன் போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. ஆனந்தி தோல்வியுடன் தன் தந்தை ராகவனை பார்த்தாள். அவர் ஆனந்தி படும் அவஸ்தையை பார்க்க பிடிக்காமல் பக்கத்தில் இருந்த டீ கடையை நோக்கி மெல்ல நடந்தார். அவருக்கு இப்போது லேசாக நெஞ்சு வலிப்பது போல இருந்தது. தன் இடது கையால் நெஞ்சை நீவியபடியே டீ கடை முன் போடப்பட்டிருந்த பெஞ்சில் அமர்ந்தார். ஆனந்தி கவலையுடன் தன் தந்தையை பார்த்தாள்.
எது நடக்கக்கூடாது என்று நினைத்தாளோ அதுவே நடந்துவிட்டது. ஏன் சங்கர் போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது? அவன் தானே தன்னை பெங்களூருக்கு வரச் சொன்னது. அவன் பேச்சை நம்பி இப்படி வந்தது தவறு என்று இப்போது பட்டது. பாவம் அப்பா, எவ்வளவு நம்பிக்கையுடன் வந்தார். இப்போது இடிந்து போய் அமர்ந்து விட்டாரே. ஆனந்தியின் கண்கள் கலங்கியது. அதே நேரம் ராகவன் தன் நெஞ்சை பிடித்தபடி கீழே சரிந்தார். இதை சற்றும் எதிர்பாராத ஆனந்தி பதறியபடியே ஓடி வந்து அவரை தாங்கி பிடிக்க, இதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த ஆட்டோவில் இருந்த மர்ம ஆசாமியும் உதவிக்கு ஓடோடி வந்தான். என்ன முரளி, அப்படி யோசிக்கிற? நான் சொன்ன ஆனந்தி வேற யாரும் இல்ல, உன் மனைவி, உன் அன்பான மனைவி ஆனந்தியத்தான் சொன்னேன். முரளி, ரொம்ப நாளாவே அவ மேல எனக்கு ஒரு கண்ணு. மன்னிச்சிரு முரளி, உன்னோட மனைவின்னு தெரிஞ்சும் அவளை நான் விரும்புறேன். இப்பவும் எப்பவும் அவ நினைப்பாவே இருக்கேன். முரளி, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. உன்னோட குழந்தையோட பிறந்த நாளுக்கு என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்க கூடாது. என்னைக்கு உன் மனைவி ஆனந்திய நான் பார்த்தனோ அப்போ இருந்து அவ மேல நான் பைத்தியம் ஆயிட்டேன். ஆமா முரளி, எப்பவுமே உன் மனைவி ஆனந்தி ஞாபகமாவே இருக்குது எனக்கு. இத உன்கிட்ட சொல்ல சங்கடமா தான் இருக்கு. ஆனாலும் நான் என்ன செய்யறது? வேற வழியே இல்ல. முரளி, இத கேக்குறப்போ என் மேல உனக்கு கோபம் வரத்தான் செய்யும். ஆனா என்ன செய்யறது? கொஞ்சம் பொறுத்துக்கோ. கோவத்தை கட்டுப்படுத்திக்கோ. உன் மனைவிய நான் தொடணும். ஆமா முரளி, ஒரு முறை, ஒரு முறையாவது. அதுக்கு நீ உயிரோட இருந்தா நிச்சயம் முடியாது. அதனால உன்னை நான் கொல்ல போறேன். சொன்ன மோகன் கத்தியோடு முரளியை நெருங்க, முரளிக்கு இப்போது அந்த காலை பொழுதிலும் உடல் முழுக்க வியர்த்து கொட்டியது. நடுக்கத்துடன் அவனை பார்த்தான். மோகன் அருகே வர, அதே நேரம், மோகன், ஒரு நிமிஷம். குரல் கேட்டு திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தான் மோகன். அங்கே புன்னகைத்தபடி துப்பாக்கியுடன் அவன் நின்றிருந்தான். யார் அது? அத்தியாயம் 5. திவ்யா தட்டில் சுட சுட தோசை கொண்டு வந்து வைத்ததும் அதை கொஞ்சமும் உணராமல் ஏதோ சிந்தனையில் இருந்தான் ரஞ்சித். தட்டுல தோசை வச்சது கூட தெரியாம அப்படி என்னங்க யோசனை? ஓ, அதுவா? அது ஒண்ணுமில்ல திவ்யா. ஒரு கேஸ் விஷயமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏங்க, உங்களுக்கு நானும் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். உங்க கேஸு, போலீஸ்காரர் தோரணை இதையெல்லாம் வீட்டு வாசல்லையே விட்டுட்டு வந்துடுங்கன்னு. வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு புருஷனா, ஒரு குடும்பஸ்தனா இருங்கன்னு. வெளியே தான் எப்ப பார்த்தாலும் கேஸு கொலைன்னு இருக்கீங்க. வீட்டுக்குள்ள வந்தும் அதே சிந்தனையில இருக்கணுமா? உங்க சிந்தனைய தூர வச்சுட்டு முதல்ல சாப்பிடுங்க. தோசை ஆறிடும். திவ்யா கொஞ்சம் கோபமாகவே சொல்ல, ரஞ்சித்தால் அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வர முடியாமல் 2 தோசையோடு இரவு சாப்பாட்டை முடித்து கொண்டான். ஓடிக்கொண்டிருந்த டிவியை அணைத்துவிட்டு தன் அறைக்கு சென்று படுத்தான். மனதில் பல கேள்விகள். அந்த கேள்விகளை அவனே அவனிடம் ஒருமுறை கேட்டுக்கொண்டான். ஒரு கர்ப்பிணி பெண்ணை இந்த அளவுக்கு கொடூரமாக கொல்ல துணிந்தவன் அந்த பெண்ணாலோ அல்லது அவளது கணவனாலோ பெரிய பாதிப்பை அடைந்திருக்க வேண்டும். சுகந்திக்கு ஏதாவது கள்ளக்காதல் இருக்குமா? அல்லது அவளது கணவன் நகுலனுக்கு அதனால் பாதிப்படைந்து கொன்றிருக்கலாமோ? ஏன் இதை பற்றி விசாரிக்க தவறிவிட்டோம்? வாசுவிடம் எதிரிங்க இருக்காங்களான்னு கேட்டோம். அப்படி யாரும் இல்லைன்னு சொன்னானே. எதிரிகள் இல்லாம எப்படி கொலைகள் நடந்திருக்கும்? நிச்சயமா எதிரிகள் இருக்க வாய்ப்பிருக்கு. திவ்யா கதவை திறந்து கொண்டு உள்ளே வருவது தெரிந்தது. அவளுக்கு அவனிடம் கொஞ்ச நேரமாவது பேச வேண்டும். அந்த மனநிலையில் இப்போது அவன் இல்லை. சிந்தனை முழுவதும் இந்த கேஸ் விஷயமாக இருப்பதால் அவசரமாக போர்வையை எடுத்து உடல் முழுவதும் போர்த்தி கொண்டான். திவ்யா வந்து பார்க்கும்போது போர்வைக்குள்ளிருந்து மெல்ல குரட்டை சத்தம் கேட்க, ஏங்க இந்த நடிப்பு? தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி எழுப்புறது? போர்வைக்குள்ளிருந்த ரஞ்சித் திவ்யா சொல்வதை கேட்டு போர்வையை விலக்கி எட்டி பார்த்து புன்னகைத்தவாறே, எப்படி திவ்யா, நான் தூங்கலன்னு கண்டுபிடிச்சிட்ட? நான் தான் நல்லா சத்தமா கொரட்டை விட்டேனே. ஆச்சரியமாக கேட்டான் ரஞ்சித். அந்த கொரட்டை தான் உங்களை காட்டி கொடுத்துருச்சு. எப்படி? நீங்க என்னைக்கு கொரட்டை விட்டு தூங்கி இருக்கிறீங்க? ஒரு நாளும் நீங்க கொரட்டை விட்டு நான் பார்த்ததே இல்ல. சொல்லியபடியே வந்து கட்டிலில் பக்கத்தில் அமர்ந்தாள். இனி எதையாவது, எதை பற்றியாவது குறைந்தது 1 மணி நேரமாவது அவளிடம் பேச வேண்டும். திவ்யா பேச வாய் திறக்க, அதே நொடி ரஞ்சித்தின் போன் அலறியது. புது நம்பர். எடுத்தான். சார், நான் வாசு பேசுறேன். உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். டேய் வாசு, என்னடா ஆச்சு உன் தங்கச்சிக்கு? ஏன் இப்படி இருக்கா அவ? ஏம்மா, என்னாச்சு? என்னாச்சு சுகந்திக்கு? என்னமோ தெரியல வாசு. காலேஜ்ல இருந்து வந்ததுல இருந்து அவ ஒரு மாதிரியே இருக்கா. ஒண்ணுமே சாப்பிடல. காஃபி கொடுத்தா காஃபியும் குடிக்கல. இப்படி ஒரு நாளும் நான் அவளை பார்த்ததே இல்ல.
சுகந்தி அவளோட ரூம்ல தான் இருக்கா. போய் என்னன்னு கேளேன். கவலையோடு சொல்லிவிட்டு சமையல் அறைக்கு சென்று விட்டாள் அவன் தாய் மாலதி. வாசு சுகந்தியின் அறையை நெருங்கினான். கதவு வெறுமெனே மூடி இருந்தது. திறந்து உள்ளே சென்றவன் சுகந்தி ஜன்னல் அருகே அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்த்து திடுக்கிட்டு போனான். சுகந்தி, என்ன ஆச்சு? ஏன் அழற? சுகந்தி அவசரமாக கண்களை துடைத்துக் கொண்டு, ஒண்ணுமில்லண்ணா என்றாள். சுகந்தி, என்கிட்டயே மறைக்காத, உண்மைய சொல்லு. வாசு விடாமல் கேட்க சுகந்தி தயங்க, சொல்லு சுகந்தி, என்னதான் ஆச்சு? ஏன் அழற? மறைக்காம உண்மைய சொல்லு. இதற்கப்புறமும் சுகந்தியால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அண்ணா, அது வந்து காலேஜ்ல ஒருத்தன் என்னை விடாம பின்தொடர்றான். நானும் என் பின்னாடி சுத்தாதன்னு நிறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டேன். இப்ப கொஞ்ச நாளா என்னை காதலிக்க சொல்லி வற்புறுத்துறான். நான் காதலிக்கலைன்னா அவன் உயிரையே விட்டுடுறதா மிரட்டுனான். ஒரு நாள் திடீர்னு என் முன்னாடி வந்து, நீ என்னை காதலிச்சே ஆகணும், இல்லைன்னா உன் கண்ணு முன்னாடியே என்னோட உயிரை விட்டுடுவேன், காதலிக்கிறேன்னு சொல்லு, இல்லைன்னா இந்த கட்டிடத்துல இருந்து குதிச்சு என்னோட உயிரை விட்டுடுவேன்னு காலேஜ் கட்டிடத்து மேல ஏறி நின்னுக்கிட்டான். எனக்கு அப்போ வேற வழி தெரியாம அவனை காப்பாத்துறதுக்காக நானும் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் அப்படி சொன்னாலும் அவன் மேல எனக்கு கொஞ்சம் கூட காதல் வரல. பொய்யா அவனை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். அவனும் அதை உண்மைன்னு நினைச்சு தினமும் எனக்கு நாள் தவறாம ஒரு ரோஜா பூவை கொண்டு வந்து கொடுப்பான். அவன் முன்னாடி அந்த ரோஜா பூவை நான் தலையில வச்சுக்கிட்டாலும் கொஞ்ச நேரத்துல அதை தூக்கி குப்பையிலேயே போட்டுடுவேன். இன்னைக்கு எப்படியோ நான் அவனை பொய்யா காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு நானும் உன்னை இத்தனை நாள் காதலிக்கிற மாதிரி தான் நடிச்சேன். உண்மையா காதலிக்கலைன்னு அந்த உண்மைய அவன்கிட்ட சொல்லிட்டேன். பாவம் அவன். கேட்டதும் ரொம்ப நொறுங்கி போயிட்டான். அதுக்கு மேல அவனை பார்க்க பாவமா இருந்துச்சு. எழுந்து வந்துட்டேன். அத நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. அழுகையா வருது. சொல்லிவிட்டு அழுகையை மீண்டும் தொடர்ந்தாள் சுகந்தி. ஏ சுகந்தி, அழாத. காதலிக்க சொல்லி அவன் உன்னை மிரட்டி தற்கொலை பண்ணிக்கிறதா சொல்லி அவன் உன்னை வற்புறுத்தி இருக்கான். அதே நேரத்துல நீயே இல்ல அவனை காப்பாத்த அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் அதைத்தான் செஞ்சிருப்பாங்க. நல்ல வேளை, இப்பயாவது உண்மையை சொல்லிட்டியே. விடு, தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது. அவளுக்கு ஆறுதல் படுத்தினான். சுகந்தி, அவனோட பேர் என்ன சொன்ன? சுகந்தி சொன்னாள். ஷங்கர். என்ன பேரு? ஷங்கர். பெயரை கேட்டு வாசு பெரிதாக திடுக்கிட்டான். அத்தியாயம் 6. ஆனந்தியின் அப்பா ராகவனின் புகைப்படம் அந்த சுவற்றில் மாலையோடு தொங்கிக் கொண்டிருந்தது. ஆனந்தி குளித்து முடித்துவிட்டு தன் தந்தையின் புகைப்படத்துக்கு தீபாராதனை காட்டினாள். அந்த புகைப்படத்திலிருந்து தன் தந்தையின் கண்களை பார்த்தாள். அன்று அவர் டீக்கடையில் நெஞ்சை பிடித்தபடியே மயங்கி விழ அவசரமாக ஆட்டோவில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் அவரை காப்பாற்ற முடியவே இல்லை. வழியிலேயே அவர் உயிர் பிரிந்து விட்டது. அப்போதுதான் அவன்தான் முரளி. முரளிதான் அவளுக்கு பல உதவிகள் செய்து அவளை விரும்பி திருமணமும் செய்து கொண்டான். இறுதி வரை ஷங்கர் வரவே இல்லை. அவனை மனம் புரிந்திருந்தாலும் இவ்வளவு மகிழ்வான வாழ்க்கை கிடைத்திருக்குமா என்பது கூட சந்தேகம்தான். அவ்வளவு மகிழ்வான வாழ்க்கையை முரளியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஆனந்தி. போன் அலறியது. ஆனந்தி, யாரோ போன் பண்றாங்க, யாருன்னு பாரு. குளித்துவிட்டு வெளியே வந்த முரளி தலையை துவட்டியபடியே சொல்ல, சமையல் அறையில் இருந்த ஆனந்தி வெளியே வந்து போனை எடுத்து பார்த்தாள். வேற யாரு? உங்க நண்பர் மோகன் தாங்க. மோகனா? குடு குடு. சொன்னவன் போனை வாங்கி மோகனிடம் சற்று நேரம் பேசிவிட்டு, ஆனந்தி, இந்தா இந்த போனை அங்கேயே வை, நான் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா டிஃபன் ரெடி பண்ணிடு. டிஃபன் ரெடியா தான் இருக்கு, முதல்ல நீங்க ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு வாங்க. முரளி தலையாட்டியபடியே சரி என்று சொல்ல, அப்போதுதான் அவர்களின் 3 வயது மகனும் மகளும் கட்டிலிருந்து எழுந்து வெளியே வந்தனர். குட் மார்னிங் டாடி. இருவரும் காலை வணக்கம் சொல்ல முரளியும் பதிலுக்கு காலை வணக்கம் சொல்லிவிட்டு, கண்ணுங்களா, சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க, நாம இன்னைக்கு வெளியில போக போறோம். முரளி சொல்ல குழந்தைகள் இருவரும் குதூகலத்துடன் ஓடினர். 1 மணி நேரத்தில் அனைவரும் ரெடி. ஆனந்தி, இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? எவ்வளவு? ஆனந்தி, அத சொல்ல உன் அழக வர்ணிக்க இந்த உலகத்துல வார்த்தைகளே இல்ல. நான் எப்படி சொல்றது? போதும் போதும் உங்க புகழ்ச்சி. நடங்க, நேரமாகுது. ஆனந்தி, எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியமோ இந்த ஜென்மத்துல என் வாழ்க்கையில ஒரு வசந்தமா, ஒரு தென்றலா நீ வந்து சேர்ந்திருக்கிற. ஆனந்தி, ம், ஐ லவ் யூ. கடவுளே, பசங்க முன்னாடி பேசுற பேச்சா இது? நடங்க போகலாம். பொய்யாக அவன் மேல் கோபம் கொண்டு கிட்டத்தட்ட அவனை இழுத்து கொண்டு வெளியே வந்தாள். ஆனந்தி கதவை தாழிட முரளி ஒரு குழந்தையை தூக்கி கொண்டான். அப்போதுதான் அதை கவனித்தான். எதிரில் இருந்த டீ கடையில் அவன்.
அவன் யார் என்றே தெரியவில்லை. ஊன்றுகோல் உதவியுடன் ஆனந்தியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஆனந்தி, அவன் யாருன்னு தெரியுதா? என்னமோ தெரியல, உன்னையே வெச்ச கண் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனந்தி முரளி கை காட்டிய இடத்தில் பார்த்தாள். யாருங்க? அத பாரு, கால் ஊனமாகி ஊன்றுகோல் உதவியோட ஒருத்தன் உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கிறான் பாரு. ஆனந்தி மீண்டும் பார்த்தாள். அங்க நீங்க சொல்ற மாதிரி யாருமே இல்லைங்க. நீங்க யார சொல்றீங்க? ஆனந்தி கேட்க, முரளி அந்த ஊனமானவன் இருப்பிடமும் அவனின் அங்க அடையாளங்களையும் சொல்ல திரும்பிய போது அங்கே அவன் அங்கிருந்து காணாமல் போயிருந்தான். சுகந்தியின் அறையிலிருந்து வெளியே வந்த வாசுவை பார்த்து, டே வாசு, சுகந்தி என்னடா சொன்னா? ஏதாவது காதல் கீதல்னு? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல. அவளுக்கு உடம்பு சரியில்லை. அதான், நீங்க வீணா கற்பனை பண்ணிக்காதீங்க சொன்ன வாசுவை பார்த்தாள் மாலதி. ஆமா, உனக்கு ஏன்டா இப்படி வேர்த்து இருக்குது? அது ஒண்ணும் இல்ல, நீ போய் உன் வேலைய பாரு சொன்ன வாசு தன்னுடைய அறைக்கு வந்து கட்டிலில் அமர்ந்தான். போனை எடுத்து தன் ஃபேஸ்புக்கை திறந்தான். ஒரு பச்சோந்தியின் படத்தை போட்டு அதன் கீழ் ப்ரொஃபைலில் பெயரில் ஷங்கர் என்று பெயர் இருக்க தன்னுடைய நண்பர் வட்டத்தை தொட்டான். அனைத்தும் பெண் பெயர்கள். அதில் குறிப்பாக ஒரு பெயரை தொட்டான். ஆனந்தி. எவ்வளவு அழகான பெயர்! அவள் உண்மையான தன்னுடைய புகைப்படத்தை பதிவிட்டிருந்தாள். அந்த புகைப்படத்தை ஒரே ஒரு முறை சற்றே அழுத்தி பிடித்து ஜூம் செய்தான். அந்த கண்களை பெரிதுபடுத்தி பார்த்தான். அப்பப்பா, என்ன ஒரு கண்கள்! மீண்டும் அந்த புகைப்படத்தை சிறிதுபடுத்த இப்போது அவளின் முழு முகம். அந்த முகத்தையே இமைக்காமல் சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தான். நிலா போல அழகான வட்ட முகம். சிறிதும் பெரியதும் இல்லாமல் அந்த முகத்துக்கு ஏற்ற மூக்கு. அதில் ஒரு சின்ன மூக்குத்தி. அதன் கீழ் உதடுகள். சாயம் பூசாமலேயே சிவந்த உதடுகள். அதன் பக்கத்தில் சின்னதாக ஒரு மச்சம். கழுத்து. அதில் கோடிட்ட மாதிரி ஒரு தங்க சங்கிலி. இப்போது சொன்ன இடங்களையெல்லாம் வாசு என்கிற சங்கர் வாசுதேவன் மீண்டும் ஒரு முறை பார்த்து கொண்டிருந்தான். எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காத புகைப்படம். அவன் போன் சிணுங்கியது. பார்த்தான். ஆனந்தி. மனதெல்லாம் பரவசமானது. ஒருவித குதூகலத்துடன் போனை ஆன் செய்தான். சங்கர், நான் ஆனந்தி பேசுறேன். தேன் குரல். காதோடு சேர்ந்து மனமும் இனித்தது. சொல்லு ஆனந்தி. சங்கர், நீங்க சொன்ன மாதிரியே அப்பாவோட சேர்ந்து பெங்களூர் பஸ் ஏறிட்டேன். விடியற்கால நாங்க 4 மணிக்கு சரியா சேருவோம்னு நினைக்கிறேன். எங்க இறங்கணும்? ஆனந்தி, பொம்மனஹள்ளி தாண்டின பிறகு சில்க் போர்ட் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டாப் மடிவாளா பஸ் ஸ்டாப். சரியா பேர சொல்லி இறங்குங்க. பெங்களூர் வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் வந்து காத்திருக்கிறேன். போனை அணைத்தான் வாசு. விளையாட்டாக ஆரம்பித்த இந்த பழக்கம் இப்போது பாதியில் விட முடியாமல் இந்த அளவுக்கு தொடர்கிறது. இவனை நம்பி ஒரு பெண் ஊரை விட்டு வரும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அவளிடம் உண்மையை சொல்லிவிடலாமா என்று நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்று அதை சொல்ல விடாமல் தடுத்தது. அப்படியே தன் நிலையை எடுத்து சொன்னாலும் நிச்சயம் தன்னை ஏற்க மாட்டாள் என்பது நிச்சயம். அந்த நட்பை பாதியில் விட முடியவில்லை. நட்பு காதலாகி இருக்கிறது. ஆனந்தி நாளை வரப்போகிறாள். வாசு என்கிற சங்கர் வாசுதேவன் விடியலை நோக்கி காத்திருக்க தொடங்கினான். வெளியே சென்று ஒரு தம்மடிக்க வேண்டும் போல இருந்தது. எழுந்தான். தன் ஊன்றுகோல் உதவியுடன் வெளியே வந்தான் வாசு. அத்தியாயம் 7. சுகந்தி அழைப்பு மணியின் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள். வெளியே அவன் நின்றிருந்தான். அவனை பார்த்தவள் புன்னகைத்தாள். சங்கர், எப்படி இருக்க? எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. உள்ள வா. சங்கர் உள்ளே சென்றான். அவனை அமர வைத்து குடிக்க ஜூஸ் கொடுத்த சுகந்தி, ம், சொல்லு சங்கர், எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? சங்கர் புன்னகைத்தான். இல்ல சுகந்தி, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன்? சுகந்தி, காதலிக்கிறவங்களுக்கெல்லாம் தான் காதலிக்கிறவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையே. ஏன் சங்கர், இன்னும் என்ன மறக்கலையா? ம், இல்ல சுகந்தி, உன்னை என்னால மறக்கவே முடியல. நீ என்ன உண்மையா காதலிக்கலைன்னாலும் உன்னோட போலியான அந்த காதலை நம்பி நான் ஏமாந்துட்டேன். நான் எந்த அளவுக்கு உன்னை உண்மையா காதலிச்சேனோ அதே அளவுக்கு நீ என்ன பொய்யா காதலிச்சிருக்கிற. சுகந்தி, நீ அப்படி என்னை ஏமாத்துவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ எனக்கு பண்ண அந்த துரோகத்தை இன்னைக்கு வரைக்கும் என்னால மறக்கவே முடியல. சரி, உலகத்துல நான் மட்டும்தான் பொண்ணா? நீ விரும்ப வேற பொண்ணே கிடைக்கலையா? சுகந்தி, மத்தவங்க எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் காதலை மதிக்கிறேன். எனக்கு இருந்தது ஒரே மனசு. அது இப்போ என்கிட்ட இல்ல. உன்னை காதலிக்க தொடங்கின நாள்லயே அதை உன்கிட்ட கொடுத்துட்டேன்.
நீ சொல்ற மாதிரி என்னால வேற எந்த பொண்ணையும் மனசுல நினைச்சு கூட பார்க்க முடியாது. சொன்ன சங்கர் சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைக்க போனான். சங்கர், ப்ளீஸ், இங்க ஸ்மோக்கிங் வேண்டாம். வாசம் வரும். என்னோட வீட்டுக்காரர் வந்தாருன்னா வீணா சந்தேகப்படுவாரு. வேணாம். ஷங்கர் அவளை பார்த்து சிரித்தான். சுகந்தி அவனை புரியாமல் பார்த்தாள். ஷங்கர் உதட்டில் வைத்த சிகரெட்டை எடுக்காமல் அதை பற்ற வைத்தான். கண்களை மூடினான். புகையை இழுத்து விட்டான். வாசு கட்டிலில் படுத்தவன் தூக்கம் வராமல் புரண்டான். மனசு முழுக்க காலையில் ஆனந்தியை பார்க்க போகிறோம். இத்தனை நாள் வெறும் போனில் மட்டுமே பார்த்த ஆனந்தி விடிந்தால் நேரில் என்கிற குதூகலமே மனசு முழுக்க இருந்தது. அதே நேரம் அவனுக்கு அந்த கேள்வியும் புதிதாக எழுந்தது. தன்னை ஆனந்தி ஏற்றுக்கொள்வாளா? தான் ஒரு ஊனமுற்றவன் என்ற உண்மையை அவளுக்கு முதன்முறையாக போனில் பேசும்போதே சொல்லி இருக்க வேண்டும். அப்போது தான் சொல்ல துணிவு வரவில்லை. பிறகாவது ஒரு நாள் சொல்லி இருக்கலாமே. உண்மையை சொல்லாமல் விட்டதின் பலன் இருவருக்குள்ளும் காதல் மலர்ந்து நாள் போக போக தன்னை தேடி வரும் அளவுக்கு வளர்ந்து விட்டது அந்த காதல். அது மட்டுமா, வாசு என்கிற தன்னுடைய உண்மையான பெயரையும் கூட இதுநாள் வரை அவளுக்கு சொல்லவே இல்லை. ஷங்கர் என்கிற பொய்யான பெயரை அவள் நம்பிவிட்டாள். எவ்வளவு அப்பாவியாக இருக்கிறாள் அவள்! தன்னை ஊன்றுகோலுடன் ஆனந்தி பார்த்தாள் என்றால் நிச்சயம் தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். நொறுங்கி போவாள். ஏன் உண்மையை சொல்லவில்லை என்று ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வியின் பதிலுக்கு எங்கே போவது? அவன் மனது குழப்பமானது. இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லி இருந்தால் ஒருவேளை ஏற்றிருப்பாளோ என்னமோ. ஆனாலும் அந்த அழகு தேவதைக்கு ஊனமுற்ற தான் பொருத்தமில்லாதவன் என்றே நினைத்தான். இன்றும் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. அவள் தன்னை நம்பி வந்து கொண்டிருக்கிறாள். தன்னை பார்த்ததும் ஏமாற்றம் தான் அவளுக்கு கிடைக்கப் போகிறது. பாவம் அவள். அவள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். தன்னால் அந்த அழகு தேவதையின் வாழ்க்கை சீரழிந்து விடக்கூடாது. வாசு ஒரு முடிவோடு படுத்தான். அவன் மனதில் இப்போது குழப்பமே இல்லை. நிம்மதியாக உறங்கி போனான். விடியற்காலை அவன் போன் அலறியது. அதை அமைதிப்படுத்தி உறங்கினான். போன் சத்தமில்லாமல் அமைதியாக அழைத்து கொண்டே இருந்தது நீண்ட நேரம் வரை. தன் ராயல் என்ஃபீல்ட் புல்லட்டை வேகப்படுத்தினான் ரஞ்சித். பின்புறம் அமர்ந்திருந்த சண்முகத்துக்கு வண்டியின் அந்த வேகத்துக்கு அவர் கண்களில் கண்ணீர் வடிந்தது. 10 நிமிட பயணத்துக்கு பிறகு வாசு சொன்ன அந்த இடம் வந்தது. பெரிய ஆலமரம். சுற்றுமுற்றும் வீடுகளோ ஆட்களோ யாருமே இல்லை. அந்த இடத்தை பார்க்கும்போது சண்முகத்துக்கு உள்ளுக்குள் சற்றே பயம் எட்டி பார்த்தது. பக்கத்தில் ரஞ்சித் இருப்பதால் அந்த பயத்தை விரட்டி அடித்தார். ஐயா, அந்த வாசு பையனுக்கு ஊர்ல வேற இடமா இல்ல, இந்த இடத்த தேர்வு செஞ்சிருக்கானே, பார்க்கும்போதே ஒரே திகிலா இருக்குது. சண்முகம், பயப்படாதீங்க, உங்க கூட தான் நான் இருக்கேன்ல. ஐயா, அந்த தைரியத்துல தான் பயம் இல்லாம உங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறேன். ஐயா, அப்புறம் ஒரு சந்தேகம். ஏன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரியான இடங்களையே தேர்வு செய்யறாங்க? சினிமாவை பார்த்தா? சண்முகம், நிஜத்துல நடக்கிறது தான் சினிமாவில் காட்டுறாங்க. சில நேரம் நிஜம் கற்பனையை விட படு பயங்கரமா இருக்கும். அப்போ நிஜமா இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்குதா? ரஞ்சித் புன்னகைத்தான். ஏன் இல்லாம, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற சம்பவத்தை தானே நீங்க கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போதுதான் புரிந்தது அவருக்கு. எங்க இன்னும் வாசுவ காணுமே? ஐயா, அவன் வருவானா? வருவான் சண்முகம், நிச்சயமா வருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ரஞ்சித் சொல்லிக் கொண்டிருக்கும் அதே வேளையில் அங்கே அந்த உருவம் மெல்ல இவர்களை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தது. ஐயா, அதோ வந்துகிட்டு இருக்கிறான் பாருங்க. சண்முகம் சொல்ல தூரத்தில் ஊன்றுகோல் உதவியுடன் வாசு மெல்ல வந்து கொண்டிருந்தான். அவன் மெல்ல ஊன்றுகோலின் உதவியுடன் அருகில் வந்து நிற்க, ஏன் தம்பி, ரகசியம் சொல்றதுன்னா ஒரு ஹோட்டலையோ இல்ல பார்க்லயோ வச்சு சொல்லலாம் இல்லையா? ஏன் இப்படி காடு போல பயங்கரமா இருக்கிற இந்த இடத்த தேர்வு செஞ்சீங்க? எல்லாம் காரணமா தான் சார். நீங்க சொல்ற மாதிரியான இடங்கள்ல நாம சந்திச்சு பேசினா நிச்சயமா குற்றவாளி தப்பிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம சந்திச்சு பேசினா அது யாருக்கும் தெரியாது. சரி வாசு, என்னமோ என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னியே, சொல்லு, என்ன விஷயம்? சற்றே அமைதியாக இருந்த வாசு பின்பு மெல்ல பேசத் தொடங்கினான். சார், காலையில நீங்க என்கிட்ட விசாரணை பண்ணினப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லாம விட்டுட்டேன். அந்த விஷயத்தை பத்தி தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல உங்களை இங்க வரவழைச்சேன். ரஞ்சித்துக்கும் சண்முகத்திற்கும் அவன் என்ன விஷயம் சொல்ல போகிறான் என்கிற ஆவலாக இருந்தது. வாசு சொல்ல தொடங்கினான். நகுலன் சிரித்தான். அவன் எதிரில் சுகந்தி. சுகந்தி, நான் சந்தேகப்பட்டது சரிதான். எத்தனை முறை உங்ககிட்ட கேட்டிருப்பேன். அப்பெல்லாம் மூடி மறைச்சிட்ட. இப்போ வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டியா? என்னங்க, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. சபாஷ், சரியான நடிப்பு. வேணாம் சுகந்தி,
இனியும் உன் நடிப்பால என்ன ஏமாத்த முயற்சி பண்ணாத. இனியும் நான் ஏமாற மாட்டேன். இத பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் புரியிற மாதிரி தான் சொல்லுங்களேன். சொல்றேன் சுகந்தி, சொல்றேன். கேளு. நான் இல்லாதப்போ இன்னைக்கு சங்கர் வீட்டுக்கு வந்திருந்தான் தானே? ஆமாங்க, வந்தாரு. நானே உங்ககிட்ட சொல்ல நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போனாரு. பாவங்க சங்கர், இன்னமும் கல்யாணமே பண்ணிக்கலையாம். அவர் சொல்லும்போதே என்னோட கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. ஆமா சுகந்தி, சங்கரோட கதைய கேட்டு உனக்கு வருத்தமா தான் இருக்கும். ஏன்னா, அவன் உன்னோட முன்னாள் காதலன் இல்லையா? உன்ன மறக்க முடியாம தான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொல்லியிருப்பான். சுகந்தி, என்னோட மனைவிய, அதான் உன்ன நான் மட்டும் தான் நினைக்கணும். கண்டவன்லாம் உன்ன நினைக்கும்போது எனக்கு ஆத்திரமா வருது. அந்த ஆத்திரத்துல உன்ன அப்படியே கொன்னுடலாமான்னு தோணுது. தோன்றது என்ன? இப்ப பாரு, இப்போ இந்த நேரம் என் அன்பு மனைவியான உன்ன கொல்லத்தான் போறேன். தினமும் இந்த நரக வேதனைய என்னாலலாம் அனுபவிக்க முடியாது. உன் வயித்துல வளர்ற குழந்தை கூட சில சமயம் என்னோடது தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு நிம்மதி தேவை. உன்னை கொன்னாதான் அந்த நிம்மதி எனக்கு கிடைக்கும். உங்க கள்ளக்காதலுக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நகுலன் இவ்வளவு சொல்லியும் அமைதியாக இருந்த சுகந்தி இப்போது பேச ஆரம்பித்தாள். ஆமா நகுலன், உன்கிட்ட தினமும் இதே வேதனைய அனுபவிக்கிறத விட சாகிறதே மேல். கடைசியா ஒண்ண உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இதோ இந்த மனசுல உங்கள தவிர யாருமே இல்ல. யாருக்கும் இடம் இல்ல. இதுதான் உண்மை. நான் உங்களத்தான் காதலிச்சேன். இனியும் காதலிப்பேன். நீங்க என்ன கொன்னாலும் கூட என் காதல் மாறாது. நான் செத்ததுக்கு அப்புறமாவது என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏன் லேட் பண்றீங்க? வாங்க, வந்து என்ன கொல்லுங்க. ஆவேசமாக சுகந்தி சொல்ல, நகுலன் இப்போது கத்தியோடு அவளை நெருங்கினான். என்ன சொல்ற வாசு? உங்க தங்கச்சிய கொன்னது உங்க தங்கச்சி புருஷன் நகுலனா? அதிர்ந்து போய் கேட்டான் ரஞ்சித். ஆமா சார். இப்போ கொஞ்ச நாளாவே என் தங்கச்சி சுகந்திய அவர் ரொம்பவே சந்தேகப்பட்டு கொடுமைப்படுத்துறாரு. சுகந்தி என்கிட்ட மட்டும் சொல்லி அழும். இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு கூட தெரியாது. நானும் அத பெருசா எடுத்துக்காம அவளுக்கு எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி ஆறுதல் படுத்துவேன். ஆனா இப்படி விபரீதம் ஆகும்னு எனக்கே தெரியாது. சரி, உங்க தங்கச்சிய அவளோட புருஷன் நகுலன் கொன்னான். ஆனா நகுலனும் இப்ப கொலையா இருக்காரே, அவரை கொல்றது யாரு? ரஞ்சித் தனக்கு எழுந்த சந்தேகத்தை கேட்க, சார், அது வேற யாரும் இல்ல சார். நான் தான். நான் தான் சார் நகுலனை கொன்னேன். புதிதாக எழுந்த குரலை கேட்டு அனைவரும் திரும்பி பார்த்தனர். அங்கே ஷங்கர் நின்று கொண்டிருந்தான். சார், என்னோட பேர் ஷங்கர். நான் தான் சார் நகுலனை கொன்னேன். என்னோட சுகந்திய, என்னோட உயிரை, என்னோட இதயத்தை கொன்ன நகுலனை கொன்னவன் நான் தான் சார். அவனை கொன்னு அவன் உடம்பு மேல ஒரு ரோஜா பூவையும் வச்சுட்டு வந்தேன். சொன்ன ஷங்கர் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே, சார், ரொம்ப நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு காலையில சுகந்திய அவ வீட்டுல பார்த்துட்டு எதிர்ல இருந்த டீ கடையில உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். நகுலனும் என்னோட நண்பன் தான். அவன்கிட்டயும் ஒரு வார்த்தை பேசிட்டு போகலாமேன்னு அவனுக்காக அந்த டீ கடையில கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நகுலன் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சுது. நான் ஒரு 10 நிமிஷம் பொறுத்து அவன்கிட்ட 2 வார்த்தைகள் பேச போனேன். போய் பார்த்தா என் உயிரை கத்தியால குத்தி கொன்னுகிட்டு இருந்தான். அத போய் நான் தடுக்கிறதுக்குள்ள சுகந்தி இறந்து போயிட்டா. எனக்கு ஆத்திரமா வந்துச்சு. அவளை கொன்ன அதே கத்தி பக்கத்துல இருந்துச்சு. அத கொண்டே நகுலனை ஆத்திரம் தீர குத்தி கொன்னேன். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சொன்ன சங்கர் மேலும் ஒரு சம்பவத்தை சொல்லி ரஞ்சித்தை திடுக்கிட வைத்தான். சார், அப்புறம் வர்ற வழியில இன்னொரு கொலையும் பண்ண வேண்டியதா போச்சு. என்ன? இன்னொரு கொலையா? ஆமா சார். எத்தனை கொலை பண்ணாலும் தண்டனை ஒண்ணுதானே. வர்ற வழியில ஒரு அழகான குடும்பத்தை கெடுக்க பார்த்த ஒருத்தனையும் வேட்டையாடிட்டு வந்திருக்கிறேன். ஷங்கர், யார கொண்டுட்டு வந்திருக்கிற? ரஞ்சித் புரியாமலும் அதிர்ச்சியாலையும் கேட்க, ஷங்கர் அந்த வார்த்தையை சொன்னான். தன்னை நோக்கி துப்பாக்கியுடன் நின்ற அவனை பார்த்து குழப்பமாக நின்றான் மோகன். யார் இவன்? தனக்கும் முரளிக்கும் சம்பந்தமான விஷயத்தில் தலையிட இவன் யார்? மோகன் குழப்பத்தில் அவனை பார்க்க முரளிக்கும் ஒன்றும் புரியவில்லை. யார் நீ? மோகன் சற்றே நடுக்கத்துடன் கேட்க, ஒரு வழிப்போக்கன்னு வச்சுக்க. நீங்க 2 பேரும் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நீ அவனை கத்தியால குத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற. நீ ஏன் அவனை கொல்ல போறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் மௌனமா இருக்க? நியாயமான காரணமா இருந்தா நீ ஏன் சொல்லுவ? கேவலமான காரியமாச்சே, எப்படி சொல்லுவ? இருந்தாலும் பரவாயில்ல. அத நானே சொல்றேன். நான் சொல்லட்டா? இதோ இருக்கானே, இவனோட மனைவி மேல உனக்கு ஒரு கண்ணு. அவள அடைய நீ துடிக்கிற. இவனை கொன்னுட்டா அவள அடைஞ்சிடலான்னு பாக்குற. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறியா?
சாயங்காலம் தான் நகுலன்னு ஒருத்தனை கொன்னுட்டு எங்க போறது என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த குட்டி சுவத்துக்கு பின்னாடி தலைமறைவா மறைஞ்சிருந்தேன். எதுக்கும் இருக்கட்டும்னு வர்ற வழியில நான் தற்கொலை பண்ணிக்க வீட்டுல இருந்து எங்க அப்பா பாதுகாப்புக்காக வாங்கி வச்சிருந்த துப்பாக்கியையும் கொண்டுகிட்டு வந்தேன். அது இப்ப ஒரு குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த உதவி பண்ண போகுது. ஏன்டா, உனக்கு பொண்ணுங்க வேணும்னா ஊர்ல அந்த மாதிரி பொண்ணுங்களா இல்ல? அவங்கள தேடிக்கிட்டு போக வேண்டியது தானே? ஏன் வீணா நல்ல குடும்பத்த கெடுக்க நினைக்கிறீங்க? உங்கள மாதிரியான ஆளுங்களால தான் நெறைய குடும்பங்கள் அழிஞ்சு போய்க்கிட்டு இருக்குது. நாட்டுக்கு நல்ல குடிமகனா இல்லைனாலும் நல்ல குடும்பங்கள கெடுக்காம இருங்க. அப்புறம் உங்கள மாதிரியான ஆளுங்க இருந்தா என்னைக்குமே பிரச்சனை தான். அதனால உன்னோட உயிர விட்டுடு. சொன்னவன் தன் துப்பாக்கியால் மோகனை நோக்கி சுட, சில நிமிடங்களில் அவன் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தான். முரளி அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு, சார், உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ம், ஷங்கர். இதோட இந்த கதை முடியுது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதைப்போமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.